பெயில் கிடைச்சதா? கிடைச்சிச்சு மேடம். தேங்க் யூ so much. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு மேடம். அதுக்கு முன்னாடி பெயிலுக்கான ஃபார்மாலிட்டிஸை முடிக்கணும். வாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், மை செல்ஃப் அட்வொகேட் சீனா. ரிஷிக்கான பெயில் பேப்பர்லாம் இதுதான் சார். அசாம் சார், ரிஷியை கூட்டிட்டு வாங்க. பெயில் கிடைச்சாச்சு சொல்லுங்க. ஓகே சார். எப்ப பார்த்த, எங்க பார்த்த? நேத்து இங்கதான் பார்த்தேன். இங்கதான் பாத்தியா? ஹோ ஐ தாட் நீ வெளிய எங்கயோ பார்த்தேன்னு. டியூட், இது காலேஜ் ரைட்? இந்த இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க போவாங்க. இங்க எல்லாரும் காலேஜ்ல படிக்கிறாங்க, அதுவும் ஒரே இடத்துல படிக்கிறாங்க. சோ இட்ஸ் நாட் a big deal, ஓகே? அப்புறம் ஒரு விஷயம், ஐ ரியலி வாண்ட் டு டெல் யூ, இந்த பையன் கிட்ட இருந்து விலகி ஏறு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்காத. உன் பிராச்சியோட மனசுல நீ இடம் பிடிக்கணும்னா நான் போன் பண்ணும்போது மட்டும் நீ வந்தா போதும். இல்லனா நீங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வெயிட் ஃபார் மை கால், ஓகே? ஆனா இந்த பையன் சரியில்லை. 2 கையிலயும் லஸ்ஸி கிளாஸ் எடுத்திருக்கான். அன்னைக்கு பிராச்சி அண்ணிய கூட்டிட்டு போனா, இன்னைக்கு லட்சுமி தேவிய. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இல்லனா இந்த பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டை இன்னொருத்தி கூட ஷேர் பண்ணிக்க மாட்டா. திமிரு புடிச்சவ. ஆனா எது எப்படியோ, இவளுக்கும் உன் அண்ணிக்கும் இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? அதனாலதானே உன் அண்ணியே அவ மீட் பண்ண கூடாதுன்னு சொல்றா. ஐயோ அண்ணா, பொறாமப்படுறா. இவளை பார்த்தாலே தெரியுது பொறாமப்படுற. அவ பொறாமப்பட்டா நமக்கு என்ன வந்தது? நாம எதுக்காக வந்தோமோ அது நடக்குது இல்ல. உன் அண்ணியோட அட்ரஸ் தெரிஞ்சிருச்சுல்ல, வேலை முடிஞ்சது. அப்புறம் என்ன இவ எதுக்கு நமக்கு? இவ்வளவு எதுக்கு நம்ம சமாளிக்கணும்? காரணம் இருக்கு. அது என்னன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நாம நம்ம நண்பர்களை எப்பவுமே நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு. அப்புறம் நம்ம எதிரிய ரொம்ப ரொம்ப பக்கத்துல வச்சுக்கணும். இந்தா உன்னுடைய பர்ஸ். நீ வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்ட. மீரா ஆண்டி கொடுக்க சொன்னாங்க. தேங்க்யூ. அப்புறம் நான் உண்மையிலேயே இதை மறந்து வச்சுட்டு அப்கோர்ஸ் நீ மறந்து வச்சுட்டு வந்துட்ட. நான் ஒன்னும் இல்லன்னு சொல்லி. ரன்பீர், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லு. சில சமயங்கள்ல நீ எனக்கு ரொம்ப கியூட்டா தெரியற. மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. சில சமயங்கள்ல நீ நிஜமாவே கியூட்டா தெரியற. நான் கியூட்டா இல்லாதப்போ உனக்கு நான் எப்படி தோன்றேன் சொல்லு? ஹாட் ஹாட் ஹாட். ஷட் அப் ஷட் அப் ஷட் அப். பை பை. பக்காவா இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இருக்கு. ரைட். ரைட் இல்ல தம்பி, லெஃப்ட் எடுக்கணும். வா. ஆமா இன்ஸ்பெக்டர், இவன் தான் என்ன பலாத்காரம் பண்ணான். Shut up! இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பையன் ஒரு கல்பிரேட். அவன் ஜெயில தான் இருக்கணும். ஆனா அவன் கல்பிரிட்டா இருந்தா அவன் வெளியில வந்திருக்க மாட்டான். Can't you see he is evil? Can't you see she is lying? அவன் ஆபீஸ்ல இருந்து ஓடி வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். அவன் Dresses எல்லாம் கலைஞ்சிருந்தது. அப்புறம் பிரியங்காவோட Dress கிழிஞ்சிருந்தது. உள்ள என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தெரியாது. உள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் நிச்சயமா தெரியாது. இவ என் வீட்டுக்கு வந்திருந்தா. இவ என் வீட்டுக்கு வந்தா ரிஷிய நான் ரொம்ப விரும்புறேன்னு என்கிட்ட சொன்னா. ரிஷிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னா. நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு நீங்க மட்டும் ரிஷி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அப்புறம் நான் கையை வெட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னா. அவ ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஆளு, அவளுக்கு வைத்தியம் பார்த்தாகணும். சித்தப் சித்தப் இவங்க போய் சொல்றாங்க. சித்தப், நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. இவங்க போய் சொல்ல மாட்டாங்க. எதுக்காக அப்படி பண்ண? ஓகே ஃபைன், உண்மையை சொல்லிடுறேன். ஆமா சித்தப்ஸ், நான் இவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நான் இவங்க கிட்ட கல்யாணத்தை பத்தி கூட பேசினேன்.
இதெல்லாம் சொல்ல சொல்லி ரிஷி தான் என்ன கட்டாயப்படுத்தினான். வாட்? நீ இப்படி எல்லாம் சொல்லலன்னா நான் என்னோட உயிரை விட்டுருவேன். அவன் தான் என்ன மிரட்டினான். சித்தப்ஸ், அவன் தான் என்ன இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி சொன்னான். கல்யாணத்தை பத்தி பேசு நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? நீ தானே என்ன அடிக்கடி மிரட்டின. என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி நீ தானே என்ன வற்புறுத்தின. என்ன நீ இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்லுவ? இவ தப்பிக்கிறதுக்காக என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றா பாருங்க. ஐம் சாரி, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. பட் சித்தப்ஸ், ரிஷி தான் என்ன இப்படி எல்லாம் செய்ய சொல்லி சொன்னான். இல்லன்னா நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். உண்மையானவளா இருந்தா இந்த மாதிரி விஷயத்த மறைக்கணும்ன்ற அவசியமே இல்ல. போதும், நிறுத்து. நான் உங்க கூட தான் இருந்தேன். ஒரு நாள் கார்டன்ல ஊஞ்சல் விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நீங்க கார்டன்ல இருந்து ஊஞ்சல் எடுத்துட்டீங்க. ஆனா அது ரியாவோட ஃபேவரட் ஊஞ்சல். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? நான் மறுபடியும் நான் அந்த ஊஞ்சல்ல விளையாடி கீழே விழுந்துட கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. நான் ரியாவை பத்தியும் கவலைப்பட்டேன். அவ குழந்தையில ரைட் பண்ண கத்துக்கிட்டா, ஆனா ஸ்விங் பண்ண அவளுக்கு தெரியாது. ஆனா இப்பயும் அதெல்லாம் கேக்குற. எஸ், ரிஷியும் அந்த ஊஞ்சல் மாதிரி தான். அது ரிங் பழுதுபட்ட மாதிரி ரிஷியோட மைண்டும் பழுதுபட்டிருக்கு. சித்தப்ஸ், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். எந்த ஒரு பொண்ணையும் பலாத்காரம் பண்ணுவான். சித்தப்பா, நீங்க என்னோட லைஃப்ல இருந்து அந்த ஊஞ்சல் எடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி உங்களால ரிஷி எதுவும் பண்ண முடியாதா? அவன் எனக்கு மட்டும் ஆபத்தானவன் இல்ல, எல்லாருக்குமே ஆபத்தானவன். அவன் எதுக்கு வெளியில தெரியணும்? சித்தப்ஸ், நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு. நீங்க எதுக்கு எனக்கு கொடுத்த ப்ராமிஸ மறந்துட்டீங்க? அவன் உன்னை தொட கூட முடியாது, சரியா? ஆனா சித்தப்ஸ், அவன் என்ன கொல்ல கூட தயங்க மாட்டான். நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? ப்ளீஸ் என்ன நம்பு. அவனுக்கு பெயில் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, கேஸ் விட்டு வெளியில வரல. அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும், புரிஞ்சுக்கோ. அழறத நிறுத்து. ஜஸ்ட் ஸ்டாப் க்ரை. போலாமா? அட, நீ வந்துட்டியா? ஆமா, ரிஷி எங்க? வந்துட்டியா ரிஷி கண்ணா? வந்துட்டியாப்பா? உன்னை பார்த்து முழுசா ஒரு நாள் ஆயிடுச்சுடா கண்ணா. ரிஷி அண்ணா, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல வேளையா நீங்க வந்துட்டீங்க. நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் தெரியுமா? பிரார்த்தனையா? என்ன மாதிரி பிரார்த்தனை? மேட்ச்காக ரிஷி போயிருந்தா இல்லையா, அததான் சொல்றாங்க. அதுக்கான பிரார்த்தனை தான். போ, உள்ள போ. வாப்பா, வா உள்ள வா. அந்த கடவுள் கிட்ட மேட்ச்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்ட. நல்ல வேளையா பிரக்யா எனக்கு போன் பண்ணி சொன்னா. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேனா. நல்ல வேளை அவ போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே ஒரு நிம்மதி கிடைச்சது. அட, திடீர்னு என்ன இந்த வீட்ல சத்தம்? சித்தி அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? மது அக்கா, கொஞ்சம் டீ போட்டு கொடுங்களேன். தலை பயங்கரமா வலிக்குது. என்னாச்சு? இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. லேசா தலை வலிக்குது, அவ்வளவுதான். ரிஷி, அம்மா உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அடிபட்டிருக்கா? எங்க காட்டு. ஐயோ, நெத்தி இல்லையா? அட கடவுளே. ஆமா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? நான் இத கவனிக்கவே இல்லையே. சொல்லுப்பா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? மேட்ச்ல விளையாடும் போது கீழே எங்கேயாவது விழுந்திருப்பான். அதனால இனிமே மேட்ச் எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். நல்ல வேலை செஞ்ச. இன்டர்ன்ஷிப்ல கவனம் செலுத்தட்டும். இந்த காயம் சீக்கிரம் சரியாயிடும். ஆமா, இது ஒன்னும் பெரிய காயெல்லாம் இல்ல, வலியும் இல்ல. மேட்ச் ஜெயிச்சிட்டா வலி தெரியாதுல்ல. அப்புறம் இந்த வெற்றி காரணம் சித்தி தான். சித்தியும் மேட்ச் விளையாண்டாங்களா? இல்ல, அது சித்தி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதான் நான் ஜெயிச்சிட்டேன் பாட்டி. சித்தி மட்டும் இல்லைன்னா நான் தோத்துருப்பேன். நீ கவனமா இரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா நீ இப்பதான் வந்த, அதுக்குள்ள. ஐயோ ஆமா, எனக்கு கூட கேட்டரிங் வேலை இருக்கே. இப்ப என்ன பண்றது? உனக்கு வேற அடிபட்டிருக்கு. உன்னை நான் இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? சரி வா, நான் உனக்கு மருந்து போட்டு. பாட்டி நீங்க போங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் மருந்து போட்டுக்கிறேன். பக்கா பக்கா பாட்டி. மது, இவங்கிட்ட அந்த மருந்து டப்பாவை எடுத்து கொடு. அதுல பெயின் கில்லரும் இருக்கு, ஒரு டியூபும் இருக்கு. ஞாபகமா எடுத்து கொடு. அப்புறம் இவனுக்கு மறக்காம சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. ராத்திரி ஒழுங்கா இவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னோட காதல் இல்ல, என்னோட மெசேஜ் உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்து சேர்க்கும். அப்புறம் நீ வந்துதான் ஆகணும். நீ விரும்புறியோ இல்ல விரும்பலையோ, நீ வருவ. ஏன்னா உனக்கே தெரியும், நான் அனுப்பியிருக்க மெசேஜ நான் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். சஹானாவை கூட என்னால எதுவும் பண்ண முடியும். எனக்காக உன்னையும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் டேஞ்சரஸ். I love myself dangerously. உன்கிட்ட இப்ப வெறும் 30 நிமிஷம் தான் இருக்கு. And I hope நீ இதுக்கு மேல என்ன வெயிட் பண்ண வைக்க மாட்ட. என்னாச்சுக்கா? இங்க பாரு திஷா, ஒருவேளை நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ஓகே பரவாயில்ல. ஆனா ஒரே விஷயத்த நமக்கு மறுபடியும் மறுபடியும் ஒருத்தவங்க ஞாபகப்படுத்துறாங்கன்னா அதை இக்னோர் பண்றது தப்பு இல்ல. அந்த விஷயத்துல நம்ம கவனத்தை செலுத்தணும். நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்க? எனக்கு கொஞ்சமும் புரியல. இங்க பாரு திஷா, ரித்திக்கோட மனசுல உனக்கான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் சொன்னல. அப்புறம் நீ ஏதோ டெசிஷன் எடுத்திருக்க, அதை நீ ஆலியா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும்னு சொன்னல, அப்படிதானே? அதுக்காக தானே வந்திருக்க. அப்ப நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? நான் எதுக்காக திரும்பி வந்தேன்னு உனக்கு தெரியும். ஆனா நான் எதுக்காக போனேன்னு உனக்கு தெரியுமா? எனக்குள்ள ஒரு கோபம் என்னால பார்க்க முடியல. திஷா இன்னொருத்தவ கூட, I mean, how could she fall for someone else? உன்கிட்ட சொல்லல, ஆனா அதுதான் உண்மை. என்னாலேயே அதை அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? என்னால பார்க்க முடியல. அதனாலதான் இங்கிருந்து ரொம்ப தூரம் போகணும்னு நினைச்சேன். டேய் தம்பி, நீ நினைக்கிறது கரெக்டும் இல்ல. she has a right to move on. I know யார், அவளுக்கு முழு ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ போய் சொல்றாப்பா. she is lying. அவ ரித்திக்க லவ் பண்ணல. ரித்திக்கும் திஷாவும் நண்பர்கள் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு என் மேல கோபம். அதனாலதான் என்ன பார்க்கும்போது ஏடா கூடமா பேசுறா. அவளே என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறா. she wanted to hurt me, that's it. ஆனா நான் அவளை இன்னும் விரும்புறேன். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. இங்க பாரு அபி, எனக்கு தெரியும் எல்லாமே தப்பா நடந்துருச்சு, எல்லாமே மாறி போச்சு. இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஆலியா கிட்டயும் அப்புறம் திஷா கிட்டயும் பேசுறேன். என்னுடைய விருப்பத்தை அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றேன். யூ ஃபீல் பெட்டர்? ஒன்னும் வலிக்கலையே? பாத்தியா, நான் மறந்தே போயிட்டேன். ½ அன் ஹவர்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். திஷா, நீ இருக்கியே, உனக்கு டீ போட்டு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிட வேண்டியதானே? நானே போயிடுவேன்னு இவ வேணும்னே லேட் பண்ணியிருக்கா. நான் மறுபடியும் குடிக்க வருவேன். டீ இல்ல காஃபி. ஓகே, ஐ லீவ். ஜாக்கிரதையா இரு. பாய் பாய். நான் அவன்கிட்ட இதை பத்தி பேசுறேன். அவனுக்கு புரிய வைக்கிறேன். சுவர் இல்லாத இடத்துல சித்திரம் வரைஞ்சு என்ன பிரயோஜனம்? அவன் போற பாதையில அவனுக்கு துணையா என்னால போகவே முடியாது. அவன் இன்னும் முன்னாடி போனானா அவனுக்கு தனிமையை தான் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லக்கா. தேங்க்யூ இதை எனக்கு சொன்னதுக்கு. எதுக்கு தேங்க்யூ? திஷா, நீ அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன வேணுங்கிறத நீ முதல்ல டிசைட் பண்ணணும். திஷா, இந்த ரித்திக் ரொம்ப நல்ல பையன். நீ இப்படி வாழ்க்கையில தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் இங்க தனியா இருக்கேன், நீங்க என் கூட இருக்கீங்கல்ல. நான் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க எனக்கு உரிமையோட போன் பண்ணி பேசுனீங்க. நான் வந்தேன்ல, அதே மாதிரி எனக்கு தேவைப்படும் போது நான் உங்களை உரிமையோட கூப்பிடுவேன். எனக்கு நீங்க துணையா இருப்பீங்கல்ல, என்ன தனியா விட்டுற மாட்டீங்கல்ல. இப்ப மட்டும் இல்ல, உனக்கு எப்பெல்லாம் நான் தேவைப்படுறேனோ உனக்காக நான் ஓடோடி வருவேன். ஐ ப்ராமிஸ், உன்னை நான் என்னைக்கோ தனியா விட மாட்டேன். ரிஷி, நீ எங்க போற? ஒருவேளை நான் சகனாவை அரைஞ்சா உன் சித்தப்பா கிட்டயும் என் சித்தி கிட்ட உண்மையை சொல்வியா? அதாவது நான் எதுவும் பண்ணலன்னு. எதுக்காக நான் அவளை அரையணும்? அவனா உன் லைஃப்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. யார எனக்கு பிடிக்கலையோ, யார நான் ரொம்ப விரும்புறேனோ அவன் அவளை அரையறானா, அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம இது எல்லாமே நான் சொல்லிதான் நீ செஞ்சேன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? வாவ், அறையை விட அவ இத கேட்டா அவளுக்கு எவ்வளவு வலி ஏற்படும். கை வைக்காமலே ஹர்ட் எப்படி பண்றதுன்னு அவளே புரிஞ்சுப்போம்.
உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை நான் பார்த்துட்டேன். அவ பார்க்க வேண்டாம். ரிஷி ரிஷி நான் சொல்றத கேளு ரிஷி. ரிஷி நீ அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். என்னைக்கு உன்னை பார்த்தோன்னா அன்னில இருந்து நொந்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல இன்னும் பெருசா அனுபவிச்சிட போறேன். என்ன நடக்குதோ அதை பார்ப்போம். மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சுட்டேன். என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், என் லைஃப மொத்தமா நீ நாசம் பண்ணிடு. உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுறேன். நீ என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடு, நான் அதுக்காக ஃபைட் பண்றேன். அப்புறமா 2வது ஆப்ஷன் என்ன தெரியுமா? ஏன்னா நீயா ஃபேமிலியான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். ரிஷி நான் உன்னோட பேரை எழுதி வச்சுட்டு செத்துருவேன். அப்ப செத்துரு. இதோட நல்ல ஆப்ஷன் இல்லவே இல்ல. நான் சம்மதிக்கிறேன். உன்னோட தற்கொலைக்கு காரணம் நான் தான். என் பேரை எழுதிட்டு செத்துடு. ஐ டோன்ட் கேர். ரிஷி ரிஷி நான் சொல்றத கேளு. ஒருவேளை நீ எல்லாம் சரி பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் உன் கூட இருக்கேன். ப்ளீஸ் இது எல்லாத்தையும் நிறுத்திடு. ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஸ்லாப் சஹானாவை நீ ஹர்ட் பண்ணணும். அவளை நீ அறையணும். ரிஷி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட பேசணும். நான் இன்னைக்கு பிரியங்காவை பார்க்க போனேன். என்ன ரிஷி அவ உன் மேல கேஸ் போட்டிருக்கா. லாயர் இல்லாம ஏன் நீ அவளை போய் பார்த்த? சித்தி அவதான் எனக்கு மெசேஜ் பண்ணா. அந்த மெசேஜ்ல சூசைட் பண்ணிக்க போறேன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஒருவேளை அவ சூசைட் பண்ணிக்கிட்டா என் பேரு தான் வரும். சித்தி நான் அவளை பார்க்கும்போது அவ நார்மலாவே இல்ல. அவ அந்த மாதிரிலாம் பண்ணிக்க மாட்டா. அவ வெறுமனே பேசதான் செய்வா. சித்தி எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. என்ன? அவ என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு, நான் பலாத்காரம் பண்ணலன்னு சொல்றேன்னு சொன்னா. ஆனா அவ அதுக்கு நான் சகானாவை அறையணும்னு சொல்றா. இப்படி ஒரு கண்டிஷன் எதுக்காக போட்டா? அட நானும் அவகிட்ட சொல்லிட்டேன். ரிஷிக்கும் சஹானாவுக்கும் நிச்சயம் பண்ணிட்டோம். அதனால மறுபடியும் இந்த பக்கம் வராதன்னு அவகிட்ட நான் சொல்லிட்டேன். பிரியங்கா உன்னோட பாட்டிய பாத்திருக்கா. உன் பாட்டிக்கு பிரியங்காவை பிடிக்கல. உன் பாட்டி தான் அவகிட்ட போய் சொல்லிருக்காங்க. பிரியங்காவுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணதா. அப்போது பிரியங்கா உன்னை விட்டு போயிடுவான்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் சஹானாவை ப்ராப்ளமா நினைக்கிறா. ஆனா அவ இன்னும் தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்றது நல்லா ப்ரூவ் ஆகுது. சரி அதெல்லாம் விட, அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லு. சித்தி நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அவளோட அங்கிளை போய் பார்த்தேன். அவரு பிரியங்கா கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு எனக்கு வார்னிங் பண்ணாரு. ஆப்வியஸ்லி அவருக்கு உன்னை பத்தி தப்பான இம்ப்ரெஷன் கொடுத்திருந்தா. சரி அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, செஞ்சேன். அப்புறமா சகனாக்கு ஃபோன் பண்ணி வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு, வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் நான் கிளம்பும்போது ஹரிஷ் என்கிட்ட வந்து சாரோட கேபினுக்கு வர சொன்னாருன்னு சொன்னாரு. எந்த சார் வர சொன்னதா சொன்னாங்க? அது பிரியங்காவோட சித்தப்பா தான். நான் அங்க போனப்போ ஏற்கனவே பிரியங்கா அங்க இருந்தா. அவளையும் சார் வர சொன்னாருன்னு நான் நினைச்சேன். அங்க வெயிட் பண்ணது எனக்கு சரியா படல. நான் அங்கிருந்து போனப்ப பிரியங்கா என்னை தடுத்தா. என்னென்னமோ பேச ஆரம்பிச்சா. எங்க பாஸ்ட் விஷயத்தை பத்தி, அப்புறம் எங்க பழைய விஷயங்களையும். என் கிட்ட வந்துட்டா. அப்புறம் சித்தி அவ பைத்திய மாதிரி நடந்துட்டா. ரிஷி அந்த ஹரிஷ், ஒருவேளை அந்த ஹரிஷ் கிட்ட ஏதாவது க்ளூ கிடைச்சதுன்னா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. எப்படி சித்தி? அவரு உன் ஆபீஸ்ல பியூனா வேலை பண்றாருல, நான் நாளைக்கு போய் அவர்கிட்ட பேசுறேன். அவர் அந்த நேரத்துல ஆபீஸ்ல இருந்திருந்தா அவர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. சொல்லு, என்ன விஷயம் பேசணும்? ஏய் புறா, என்னாச்சு? ஏன் அழற? அவங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்தேன். வா வா, உள்ள வா. உட்காரு உட்காரு உட்காரு. தண்ணி குடி.
இந்த தண்ணி குடி. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? அவங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்தேன். நான் யார பத்தி பேசுறேன்னு புரியுதா? எனக்கு தெரியும், உனக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு புரியுது. ஆனா நீ எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்துடக்கூடாது. ஏன்னா நான் அதை பத்தி பேசல. அதனால என்ன ஆக போகுது? உண்மை கிடைச்சிருப்பா? திஷா வேற ஒருத்தர் லவ் பண்றாப்பா. அப்புறம் அது அவளுடைய தப்பு நான் சொல்ல வரல. அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. she has to move on. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்சேன் அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவகிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அவ இல்லாம சத்தியமா என்னால வாழ முடியாது. செத்துர்ல போல தோடுது. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? நீ என்ன பேசுற? அவ இல்லாம வாழ்ந்தல, இப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ தானே சொல்லிக்கிட்டு இருப்ப, அதாவது திஷா உன்னால தனியா இருக்கானு. அப்புறம் நீ தானே சொன்ன அவளை கேர் பண்றதுக்கு யாராவது இருக்கணும்னு. வாட்ஸ் ராங் வித்? அவப்பா நான் சொன்னதா. அது ஆனஸ்ட்லி நான் அவளை பாத்துக்கணும்னு நினைச்சேன். நான் மட்டும். இங்க பாரு, கொஞ்சம் தண்ணி குடி ப்ளீஸ். இந்த தண்ணி குடி. புரப், உனக்கு தெரியுமா அவ எப்படி பேசுவான்னு தெரியுமா? அவ என்கிட்ட எப்படி பேசுவான்னா, நான் என்னமோ அவளை விரும்பாத மாதிரியும் நான் வெயிட் பண்ற மாதிரியும் அவ என் லைஃபை விட்டு போகணும்னு நான் இன்னொருத்தவங்க கூட. நான் இதுல என்ன கமெண்ட் பண்றது? ஏன்னா இந்த சிச்சுவேஷன்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். எனக்கும் இதே இமோஷன்ஸ் தான் இருந்தது நான் பிரக்யாவையும் கிங்கையும் பார்த்தப்போ. ஆனா உண்மையிலேயே உண்மை என்னன்னா, பிரக்யா கிங்கோட வெறும் கியாராவுக்காக இருந்தா. ஆனா திஷாவுக்கு அதுக்கு காரணம் இருக்கும், நாம தெரிஞ்சுக்கலாம். பூரவ், பகதூர், இந்த பூரவ் எங்க போனாரு? பூரவ் சார் அவி சாரோட ஆபீஸ் போயிருக்காரு மேடம். ஓகே, விடுங்க, இருக்கட்டும், நானே எடுத்துக்கிறேன். ஓகே மேடம். போய் காஃபி எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். இல்ல, இது அவ இல்ல, இது அவளா நிச்சயமா இருக்க முடியாது. மிஸ்டர் ரியோ, இந்த கேஸை நான் ரொம்ப சீக்கிரமா முடிக்க விரும்புறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். டோன்ட் வரி மிஸ்டர் மெஹரா, பிரியங்கா கேஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மிஸ்டர் ரியோ, நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் நீங்க கேஸ் ஜெயிக்கிறதுக்காக எடுக்கிறீங்க. ஆனா இந்த கேஸ் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்காக நீங்க போராடி ஆகணும். இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். ரிஷிக்கு அப்படி ஒரு தண்டனை கிடைக்கணும். ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பு செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை அவன் யோசிக்கணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் மெஹரா, ஆனா நான் பிரியங்கா கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு நான் வீட்டுக்கு வரட்டுமா இல்லனா? சாரி, பிரியங்கா இந்த கேஸ பத்தி அவளால எதுவும் சொல்ல முடியாது. அபி, வெளியே வாங்க, உனக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. பிரியங்காவை ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. பிரியங்காவை எதுக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லணும்? அவ இங்க தானே வேலை பாக்குறா. விக்ரம், நீ என்ன பண்ணு, அப்புறம் வா, இப்ப கொஞ்சம் வேலை இருக்குப்பா. அட 2 நிமிஷம் தான், வெளியே வாங்க சொல்றேன். இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ். நீ என்ன கிரிமினல் கேஸ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ கொஞ்சம் அப்புறம் வாப்பா, இப்ப முக்கியமான வேலை இருக்கு. பெரிய சர்ப்ரைஸ். விக்ரம், முக்கியமான வேலை இருக்கியா? போப்பா ப்ளீஸ். ஓகே, சாரி. இல்ல, அது நீ புரிஞ்சுக்கல. இட்ஸ் பர்சனல் மேட்டர்ப்பா. சித்தப்ஸ், நீங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. அது விஷயம் எனக்கு என் ஒய்ஃப்க்கும். ஷி அரவுண்ட். எனிவே, ஆல் தி பெஸ்ட். சாரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, அண்ணன் தம்பிங்க நினைச்சேன். நீங்க, விக்ரம், அப்புறம் பூரவ். ஆக்சுவலி we are not blood brothers. ஆனா எங்களுக்குள்ள பிளட்ல பிரதர்ஹுட் இருக்கு. நீங்க ப்ளீஸ் அந்த கேஸ பத்தி சொல்லுங்க. அலியா, நீ எப்போ வந்த? அது என்னால வேலையில கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. புறப், நீ மும்பைல இருந்து கிளம்பும் போதே ரொம்ப டென்ஷனா இருந்த. அப்புறம் மும்பைல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது கூட நீ டென்ஷனாவே இருந்த. அப்ப நான் எப்படிப்பட்ட வைஃப்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு மனைவியை என் ஹஸ்பண்ட் ஏன் வருத்தப்படுறாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன் கவலையா இருக்க போற? திஷா, ப்ளீஸ் இப்படி இருக்காத. உன்னை நீயே தண்டிச்சுக்காத. ஐ லவ் ரித்திக். இங்க பாரு, உன் கேள்விகளுக்கு நீ விட கிடைக்கிற வரைக்கும் நீ இதை விட போறதே கிடையாது. போய் பதில தெரிஞ்சுக்கோ.
ஐம் சாரி ஆலியா. நான் கவலையா இருக்கிறதுனால உனக்கு கவலையா இருக்கணும். ஐம் சாரி. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஐம் ஃபைன். I thought you love me. இவதான் அவ என்ன ரொம்ப லவ் பண்றதா சொல்லிக்கிட்டே இருப்பா. நம்மளோட இந்த காதல்ல யாரோட கண்ணும் பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன விரும்புறேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன விரும்பல. என்ன நீ ரொம்ப விரும்புற. நீ என்ன நான் ஹோட்டல்ல தூங்கிட்டு இருக்கும் போது என்ன விட்டுட்டு வந்துட்ட. நான் தூங்கும் போது என்ன எழுப்பல. ஐம் சாரி ஆலியா. நோ 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 நோ. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல போற. நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. என் தூக்கத்தையும் நீ கலைக்க விரும்பல. You want me to rest and I appreciate that. நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க போற. I hate lies. நம்மளோட என்கேஜ்மெண்ட் ரிங் சரியாயிடுச்சு. இப்ப இது உனக்கு ஃபிட்டாவும் இருக்கும். புற நீ என்ன விட்டு கூட விலகி இருக்கலாம். இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் எப்பவும் உன் கையில தான் இருக்கணும். இதை நீ எப்பவும் மிஸ் பண்ண கூடாது. ஏன்னா எப்பப்பெல்லாம் நீ இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க பாக்குறியோ அப்பப்பெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். நீ ரியலைஸ் பண்ணுவ. அதாவது எப்பவுமே நீ எனக்கு மட்டும்தான். Perfect. It's looking lovely. We have nice real love. குட் மார்னிங். நீ ரன்பீரை லவ் பண்றல்ல? நீ எதுக்காக இப்படி கேக்குற? நீ ரன்பீரை லவ் பண்றியா இல்லையா அத சொல்லு. இல்ல. போய். நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? ஏன்னா நேத்து ராத்திரி அவன் உன் கையில ரிங்க போட்டு விட்டத நான் பார்த்தேன். அவன் உன்னை ப்ரொபோஸ் பண்ணால. யாருக்காவது கேட்க போகுது. லிசன் லிசன் லிசன். இந்த விஷயம் யாருக்காவது கேட்டுற போது ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாத. சரி சொல்ல மாட்டேன். ஆனா நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னா நான் என்ன சொல்லணும்? உனக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே தெரியுமே. சரி எனக்கு ஒன்னு சொல்லு. ஆனா நீ எதுக்காக மறைக்கணும்? நீ ரன்பீரை லவ் பண்றேன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்ல வேண்டியதானே? லிசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன லவ் பண்றான். ஹீ ப்ரப்போஸ்ட் மீ. ஓகேவா? அவன் என்ன லவ் பண்ணான். கிராஜுவலி ஐ ஸ்டார்டட் லைக் ஹிம். கொஞ்சம் கொஞ்சமா அவனை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அண்ட் செகண்ட் திங், நான் ஏன் என்னோட ரிலேஷன்ஷிப்பை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலன்னா, இது வரைக்கும் அவனோட ப்ரப்போசலை நான் ஏத்துக்கல, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன்னா, ஏன்னா அவன் கிட்ட நான் ஒரு சின்ன வேலையை செய்ய சொல்லியிருக்கேன். அவன் அதை செஞ்சானா நான் அவனோட ப்ரப்போசலை ஏத்துக்குவேன். யூ மீன் அவனோட ப்ரொபோசலோட அதிகமா உனக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட்டா படுது? கம் ஆன் ரியா, அவன் உன்னை லவ் பண்றான். மெதுவா சொல்லுப்பா, யாராவது கேட்டு போறாங்க. ஓகே டெல் மீ, அவனால உனக்கு என்ன வேலை நடக்கணும்? அதுக்கப்புறம் தான் அவனோட ப்ரொபோசலை நீ ஏத்துப்பேன்னு சொல்ற. There is a woman. I hate her. I really hate her. First time நான் அவளை எப்ப பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரன்பீருக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது தெரிஞ்சுட்டா அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா, ரன்பீர் என்ன லவ் பண்றா, நான் அவனை லவ் பண்றேன், அப்புறம் அவனோட ப்ரொபோசலை அவ ஏத்துக்க மாட்டா. ஒருவேளை அவனோட ப்ரொபோசலை அவ ஏத்துக்கலனா அவளோட இதயத்தை சுக்குநூற உடைக்க சொல்லி ரன்பீர் கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் என்ன பத்தியும் ரன்பீரை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். I know it is very difficult for Ranbir. I think he will manage. உன்னோட மைண்ட்ல கூட நீ இப்படி எல்லாம் யோசிப்பியா? வாட் யூ மீன் பை என் மைண்ட்ல ஏன் இப்படி எல்லாம் தோணுதுன்னு கேக்குறியா? ஓ மைண்ட்ல கூட நீ இப்படி எல்லாம் நினைக்கிறியா? Leave it. அந்த பொண்ணோட பேர் என்ன? பிராச்சி. I think I know her. You know her? I'm sorry. சீக்கிரமா இந்த விஷயத்தை பேசி முடிக்கணும். இல்லனா சரிதமா இவனோட பாட்டி இங்க வந்துருவாங்க. ஆதாரம் நிச்சயமா கிடைக்கும்னு நான் சொன்னேன்ல.
இவன் சொன்ன அந்த ஹரிஷ்ங்கிற பியோனை நான் போய் பார்த்து பேசினேன். அன்னைக்கு ரிஷியோட பாஸ் இவனை கூப்பிடவே இல்லையா. பிரியங்கா தான் ஹரிஷ் கிட்ட இவனை கூப்பிட்டு சொல்லியிருக்கா. அதாவது பிரியங்கா இவனோட பாஸோட பேரை யூஸ் பண்ணி அவளோட ரூம்க்கு இவனை வர வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவ மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கா. She was always planning to do this. இங்க பாருங்க மேடம், இது நமக்கு ஒரு நல்ல பாயிண்டா இருக்கும். ஆனா இது எப்போ சொல்லணும்னா பிரியங்காவோட பாஸ் பொய் சொல்லாதவரா இருக்கணும். ஒருவேளை பிரியங்காவை காப்பாத்துறதுக்கு தான் ஹரிஷ் கிட்ட சொல்லி ரிஷி கிட்ட சொல்ல சொன்னாருன்னு அவர் சொல்லிட்டாருன்னா பாஸ் கூட போய் சொல்லலாம், ஆனா பியூன் போய் சொல்ல மாட்டாரு. ரிஷி அவன் பியூன், அவன் அவரோட கம்பெனில தான் வேலை பார்க்கறான். அவர் கொடுக்குற சம்பளத்துல தான் அவன் குடும்பம் நடத்துறான். அவன் எதுக்கு அவருக்கு அகைன்ஸ்டா போக போறான்? ஆனா அந்த பியோன் கிட்ட நான் பர்சனலா பேசினேன். அவர் பேசினதை கேட்கும்போது அவரு நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு தான் தோணுது. இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ஆட்டோக்காரங்கிட்ட மீதி சில்லறைய வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ரஷ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஆட்டோக்காரனும் சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமா, நீங்க யாரு? பாட்டி, இவர்தான் என்னோட கோச், கிரிக்கெட் கோச். இவர்தான் எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுக்கறவரு. உன்னை கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஆமா, நீங்க எப்படி கத்து கொடுக்குறீங்க? எப்படி கத்து கொடுத்தேன்னு சொல்லுங்க. இவனுக்கு எத்தனை காயம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. காட்டு, அவர்கிட்ட காட்டு. நீங்க போய் தண்ணி இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, முதல்ல பேச விடு. அப்புறம் நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே கிரிக்கெட் விளையாட தெரியுமா இல்ல கில்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறீங்களா? முதல்ல நீங்க கத்துக்கங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கத்து கொடுங்க. பாட்டி, அவரு இன்னைக்குதான் வந்திருக்காரு. அந்த மேட்ச்ல இவரு இல்ல. இன்னைக்குதான் அவரு நான் முதல் தடவை பாக்குறேன். அத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சாரி சாரி. பாட்டிமா, என்ன நீங்க எங்கெங்க பேச விட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்றதுக்கு முன்னாடி எதிர்க்க இருக்கவங்கள பேச விடணும் கொஞ்சமாவது. அப்படி இல்லைன்னா அந்த பேச்சுவார்த்தை கடைசியில பெரிய சண்டையிலே முடிஞ்சிரும். நோ, தேங்க்யூ ஃபார் த உபதேசம். கோச்சாவே இருங்க. ஒரு வக்கீல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. என்ன, நான் உள்ள போறேன். சாரி, அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க தான். இட்ஸ் ஓகே. கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? 2 மணிக்கு. 2 மணிக்கா? சரி, அப்போ என்னங்க ரிஷி, என்ன உங்க போனுக்கு ரொம்ப நேரமா கால் வந்துட்டே இருக்கு. நாங்க அப்படிங்க. அப்போ சரி, நான் கிளம்புறேன். பாய். தேங்க்யூ. வாங்க. போன் எடு. ஹலோ. எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்க, உன்னால போன் எடுக்க முடியாதா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு போன் பண்ணல, உன் சித்தி கிட்ட போனை கொடு. சித்தி, அது அவ உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. அவன் கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட ரொம்ப ஆட்டிடியூட் காட்ட வேண்டான்னு. நான் அவனுக்கு போன் பண்ணா அவன் ஒரே ரிங்ல போன் எடுக்கணும்னு சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு 25 தடவை போன் பண்ணிருப்பேன். ஆனா அவன் இப்ப போன் எடுக்கிறான். ஏன்னா நீ